இனி விரிவான செய்திகள். மருந்து கடைகளில் பாராசிட்டமல் மாத்திரை வாங்குவதற்கு மருத்துவர் பரிந்துரை சீட்டு தேவையில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வைரஸ் பரவல் காரணமாக காய்ச்சல் இருந்தால் உடனடியாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் லேசான காய்ச்சலுக்கு கூட மருந்து கடைகளில் பாராசிட்டமல் மாத்திரை கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜனநாயக ஊழல் விடுதலை முன்னணி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜோயல் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் கொரோனா வைரஸ் தொற்று இல்லாமல் சாதாரண தலைவலி, இருமல் உள்ளவர்களுக்கு பாராசிட்டமல் மாத்திரையை மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் தடையின்றி வழங்க உத்தரவிடக் கோரினார். இந்த மனு மீது நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் அமர்வு முன் விசாரணை நடைபெற்றது. அப்போது மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் அனைத்து மருந்து கடைகளிலும் பாராசிட்டமல் மாத்திரை கிடைப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். அத்துடன் பாராசிட்டமல் மாத்திரையை மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் வழங்கக்கூடாது என்று எந்தவிதமான நேரடி உத்தரவு, மறைமுக வாய்மொழி உத்தரவோ பிறப்பிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பாராசிட்டமல் மாத்திரை மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் தடையின்றி கிடைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்க இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன? கொரோனா தடுப்பு பணிகள், ஊரடங்கு தளர்வு தாண்டி மற்ற என்ன முக்கிய அம்சங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது? நிச்சயமாக பாலவேல், தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சற்று முன்பு தலைமைச் செயலகத்தில் தொடங்கியுள்ளது. இந்த கூட்டத்தில் 4 அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. கொரோனா பாதிப்புக்கு உள்ளான சிகிச்சை பெற்று வரக்கூடிய அமைச்சர் தங்கமணி, KP அன்பழகன், செல்லூர் ராஜு உள்ளிட்ட 3 அமைச்சர்களும் உடல்நலக் குறைவால் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஓய்வில் இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. மற்ற அமைச்சர்கள் கலந்து கொண்டு சற்று முன்பு இந்த கூட்டமானது தொடங்கியுள்ளது. இந்த கூட்டத்தில் பல முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. குறிப்பாக கொரோனா தடுப்பு பணி, ஊரடங்கு தளர்வுகள் குறித்தும் மற்ற மாவட்டங்களில் பரவல் அதிகமாக இருப்பது அது குறித்து அமைச்சரவை இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. ஊரடங்கு தளர்வுகள் மற்ற நகரங்களில், மற்ற மாநகரங்களில் எப்படியெல்லாம் செய்யப்பட்டுள்ளது, மேலும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. அதே போல நீட் தேர்வு குறித்தும் இந்த கூட்டத்தில் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த ஆண்டு நீட் தேர்வில் மத்திய அரசு விலக்களிக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையிலேயே இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரிக்கான சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் வலியுறுத்திய நிலையில் அமைச்சரவை கூட்டத்திலும் இது குறித்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல +2 தேர்வு மாணவர்களுக்கான அந்த தேர்ச்சி மற்ற விஷயங்கள் குறித்தும் இது குறித்தும் விவாதிக்கப்பட இருப்பதாகவும், அதே போல தொழில் நிறுவனங்களுக்கான முக்கியமான அனுமதியும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவை ஒப்புதல் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளன. அந்த நிறுவனங்களுக்கும், அதே போல ஆப்பிள், ஐபோன் தயாரிக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல கல்லூரிகளில் உள்ள செமஸ்டர் தேர்வை ரத்து செய்வது குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்படும் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிப்பதற்காக தற்பொழுது இந்த அமைச்சரவை கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாலவேல், கோகுல், மிக முக்கியமாக இந்த தளர்வுகள், ஊரடங்கு தளர்வுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய பெரிய கடைகள் திறந்து கொள்ளலாம் என்கிற ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்க சூழல்ல திருமழிசை தற்காலிக சந்தையிலிருந்து கோயம்பேட்டிற்கே மீண்டும் காய்கறி சந்தையை மாற்ற வேண்டும் என்கிற வியாபாரிகளினுடைய கோரிக்கை குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படுமா? தொடர்பான முடிவுகள் ஏதேனும் வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா கோகுல்? நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே கோயம்பேடு மார்க்கெட் மூலமாக கொரோனாவானது சென்னையில பரவலாக பரவியதை அடுத்து அந்த கோயம்பேடு மார்க்கெட் மூடப்பட்டு திருமழிசை உள்ளிட்ட இடங்களில் காய்கறி மார்க்கெட்டும், மாதாவரம் இடத்தில் பழம், பூ வகை மார்க்கெட்டும் செயல்பட்டு வருகின்றன. அந்த கடைகள் கோயம்பேடில் மீண்டும் இயக்கப்பட வேண்டும் என்று வணிகர் சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில இது குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே காலையில துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தை வணிகர் சங்கத்தின் பேரமைப்பு தலைவர் விக்ரம் ராஜா உள்ளிட்ட வணிகர் சங்கத்தின் நிர்வாகிகள் சந்தித்து இது குறித்து ஒரு மனுவையும் அளித்துள்ளார்கள்.
ஏற்கனவே சிஎம்டிஏ நிர்வாகிகளோடு துணை முதலமைச்சர் இது குறித்து விவாதித்துள்ளார். இந்த நடைமுறையை எப்படி நடைமுறைப்படுத்துவது, உடனடியாக கடைகளை திறப்பதா இல்ல ஒரு சில மொத்த வியாபாரிகளுக்கு மட்டும் கோயம்பேடு மார்க்கெட் சந்தையில் அனுமதிப்பதா உள்ளிட்டவை குறித்தும் ஒரு முக்கியமான ஒரு முடிவை அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்து எடுக்கலாம் என்று ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் மட்டுமல்லாமல் மதுரை மாநகரத்தில் தொடர்ந்து கொரோனா தொற்றானது பரவல் அதிகமாகி உள்ளது. அந்த பரவலை கட்டுப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளார்கள், அதை மற்ற மாவட்டங்களுக்கு பரவிடாமல் தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அதே போல பொது போக்குவரத்திற்கு 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. அது குறித்து மற்ற மாவட்டங்களில் மக்களுடைய பிரச்சனைகள் எவ்வாறெல்லாம் உள்ளது, அதை எப்படி கையாள்வது என்பது குறித்தெல்லாம் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமான ஒரு விவாதம் பொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய விவாத பொருள்கள் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கிய மிக்க நன்றி கோகுல். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 5 காவலர்களிடம் 3 நாட்கள் விசாரிக்க சிபிஐக்கு மதுரை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து போலீசார் 5 பேரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவலர்கள் ஸ்ரீதர், ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், முருகன், முத்துராஜ் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ தரப்பில் மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஹேமந்த்குமார் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. இதையொட்டி மதுரை மத்திய சிறைச்சாலையிலிருந்து 5 காவலர்களும் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். விசாரணையின் போது சிபிஐ ஏடிஎஸ்பி விஜயகுமார் சுக்லா வழக்கின் முக்கியத்துவம் கருதி 5 காவலர்களிடம் 5 நாட்கள் விசாரணை நடத்த அனுமதி கோரினார். இதனை கேட்ட நீதிபதி ஹேமந்த்குமார் சிபிஐ விசாரணைக்கு செல்ல தயாரா என்று 5 காவலர்களிடமும் தனித்தனியாக விருப்பத்தை கேட்டறிந்தார். அப்போது 5 காவலர்களும் மறுப்பு தெரிவிக்க ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். சிபிஐ விசாரணையின் போது தங்கள் தரப்பு வழக்கறிஞர்களை சந்திக்க அனுமதி வேண்டும், கண்ணியமான முறையில் விசாரிக்க வேண்டும் என்று 5 பேரும் கோரியிருக்கின்றனர். இதனை சிபிஐ தரப்பு ஏற்றுக்கொண்டதால் 5 காவலர்களிடம் 3 நாட்கள் விசாரிக்க அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டார். நாளை மறுநாள் 5 மணிக்கு காவலர்களை மீண்டும் ஆஜர்படுத்தும்படி நீதிபதி ஆணையிட்டார். அதன் பிறகு 5 காவலர்களும் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டனர். இதையடுத்து சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் சிபிஐ அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அத்துடன் மருத்துவ பரிசோதனைகள் நிறைவு பெற்ற பின்னர் மதுரை ஆத்திக்குளத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 5 பேரும் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கிருமிநாசினி தெளிக்க ஏதுவாக நவீன வசதிகள் கொண்ட ரோபோ ஒன்றை வடிவமைத்து அசத்தியுள்ளார் மதுரையைச் சேர்ந்த இளம் பொறியாளர். மதுரை ஐயர் பங்களா பகுதியை சேர்ந்தவர் பொறியியல் பட்டதாரியான சுந்தரேசன். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பொது இடங்களில் கிருமிநாசினி தெளிக்கும் பணிகளில் முன்களப் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தகுந்த பாதுகாப்புகளோடு அவர்கள் கிருமிநாசினி தெளித்தாலும் இவர்களுக்கும் நோய் தொற்றும் அபாயம் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயங்கும் ரோபோ ஒன்றை கிருமிநாசினி தெளிக்கும் பணிக்காக வடிவமைத்துள்ளார் சுந்தரேசன். மொபைல் செயலி மூலம் இயங்கும் இந்த ரோபோ பொது இடங்களில் 20 அடி தூரமும், வீடு அலுவலகங்களில் 6 அடி தூரமும் தள்ளி நின்று பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 9 கிலோ எடை கொண்ட இந்த ரோபோவில் 4 லிட்டர் கிருமிநாசினி கரைசல் வரை பயன்படுத்தலாம். 2 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 4 மணி நேரம் வரை தொடர்ச்சியாக இந்த ரோபோவை பயன்படுத்தலாம் என்கிறார் சுந்தரேசன். சாதாரண ஒரு 2000 3000 கிடைக்கக்கூடிய ஒரு எனி ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பதிவிறக்கம் பண்ணி இதை இந்த மிஷினோட சிங்க் பண்ணிட்டா இயக்கிடலாம். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு இது சிம்பிள் ரிமோட் கார் மாதிரி நம்ம முன்பு பின்பு லெஃப்ட் ரைட்டு 4 திசை போகக்கூடிய ஆப்ஷன் இதில் வச்சுருக்கோம். போயிட்டு எந்த இடத்துல இதை டீஃபாக் பண்ணணும், எந்த இடத்துல கிருமிநாசினியை தெளிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு போனதும் அதில் என்ன கிருமிநாசினி நம்ம தெளிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் ஒன்று வச்சுருக்கோம், ஹை லோ லெஸ்ன்னு. ஸோ அந்த மாதிரி அதாவது இண்டோரில் இருக்க ஒரு 6 அடி வரை உயரத்துக்கு தெளிச்சா போதும் அப்படின்னா
அந்த ஆன் பண்ணிக்கலாம். இல்லை அவுட்டோரில் தெளிக்கிறோம், ஒரு 12 அடி உயரம் வரைக்கும் இது தெளிக்கணும், அதுக்கு இதில் ப்ரொவிஷன் இருக்குது. சுந்தரேசன் இந்த கண்டுபிடிப்பிற்கு இந்திய அரசின் மருத்துவ தயாரிப்பு உபகரணங்களை அங்கீகரிக்கும் சிடிஸ்கோ அமைப்பு தரச்சான்றிதழ் வழங்கியுள்ளது. அத்துடன் ஐரோப்பிய அமைப்பான CE மார்க்கும் இவரது கண்டுபிடிப்பை அங்கீகரித்துள்ளது. இதேபோல் தமிழக அரசும் தனது கண்டுபிடிப்பிற்கு அங்கீகாரம் வழங்கினால் 67,000 ரூபாய் மதிப்பிலான இந்த இயந்திரத்தை தேவைப்படுவோருக்கு குறைந்த விலையில் தர தயாராக உள்ளதாகவும் சுந்தரேசன் தெரிவித்துள்ளார். செயலி இது எல்லாமே சேர்த்து, செயலியோட ரைட்ஸு, ப்ளூடூத் ரைட்ஸ் இது எல்லாமே சேர்த்தே வந்து எங்களுக்கு 67,000 ரூபா ஒரு பீஸ்க்கு ஆகுது, ராயல்ட்டிலாம் சேர்த்து. நாங்கள் அதே 67,000 ரூபாயில் வந்து மக்களுக்கு கொண்டு போகலான்னு பார்க்குறோம். நிறைய லெவலில் மக்கள்கிட்ட நம்ம வந்து இதை வந்து NGOs இவங்க மூலியமாக வந்து மக்கள்கிட்ட வந்து டொனேட் பண்ண ஆரம்பித்தோம்னா அதை காமிச்சு இந்த செயலி ராயல்ட்டி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து குறைக்கும் போது இன்னமும் சீப்பாக வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மதுரை இளைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த ரோபோ அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் வெங்கடேஸ்வரன். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5,000 ரூபாய் நேரடி பண உதவி வழங்குவது உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான முடிவுகளை இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள அனைத்து நகை கடன்களையும் ரத்து செய்வது மற்றும் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்வது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கொரோனா காலத்திற்கு வீட்டு பயன்பாட்டிற்கான மின்கட்டணத்தில் சலுகை அறிவிப்பது, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மின்கட்டண சலுகை அளிப்பது குறித்தும் பரிசீலிக்க வேண்டும் என கூறியுள்ளார். அதோடு மாணவர்களின் அனைத்து செமஸ்டர் தேர்வுகளையும் ரத்து செய்வது குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோயம்பேடு சந்தையை திறப்பது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த மே 5ஆம் தேதி மூடப்பட்ட கோயம்பேடு சந்தை தற்காலிகமாக திருமழிசை பகுதியில் இயங்கி வருகிறது. இதனிடையே 4 நாட்கள் பெய்த மழையால் திருமழிசை சந்தையும் சேதமடைந்துள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து பேசிய அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் GD ராஜசேகரன், திருமழிசையில் போதிய அடிப்படை வசதிகள் இன்றி வியாபாரிகள் தவித்து வருவதாகவும், எனவே அமைச்சரவை கூட்டத்தில் கோயம்பேடு மார்க்கெட் திறப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். சரக்கு வாங்குவதற்கும் பெரும் சிரமமாக இருக்கின்றது. விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். தினம் பல லட்சம் ரூபாய்க்கான சரக்குகள் விலை மிகவும் குறைவாக விற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி விலை குறைவாக விற்றாலும் அந்த பலன் மக்களுக்கு போய் சேருவதில்லை. 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி இங்கே மார்க்கெட் வைத்திருப்பதால் வியாபாரிகள் வாங்கி செல்ல முடியவில்லை. வியாபாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் இருக்கும்படி காய்கறி மார்க்கெட்டை திறந்து பாதுகாப்புடன் செயல்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் நடத்தும் சட்டங்களில் கொண்டுவரப்பட்டிருக்கும் திருத்தங்கள் முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில், பாரதிய ஜனதா அரசு தேர்தல் நடத்தும் விதிமுறை 2019 மற்றும் 20 சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் மூத்த குடிமக்களுக்கான வயது 80 65 குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்தால் 10 விழுக்காடு வாக்காளர்கள் அஞ்சல் வாக்கு பதிவு செய்யும் நிலை ஏற்படுவதால் தேர்தல் செலவினங்களும் அதிகரிக்கும் என தெரிவித்திருக்கிறார். இதேபோல கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அஞ்சல் வாக்குச்சீட்டு பதிவு செய்யலாம் என்ற திருத்தமும் பல்வேறு முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் வைகோ குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசு தேர்தல் நடத்தும் விதிமுறைகளில் கொண்டு வந்திருக்கும் திருத்தங்களை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழகத்தில் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், சேலம், தருமபுரி மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், திருவள்ளூர், வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஆந்திர கடலோர பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் கர்நாடகா முதல் தெற்கு குஜராத் கடற்பகுதி வரையிலும், தென்மேற்கு, மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கும் வரும் 18ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது.
தமிழகத்தில் இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில்கள் ஜூலை 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது முதலே ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு மற்றும் நாகர்கோவிலுக்கும், மதுரையிலிருந்து விழுப்புரத்திற்கும், கோவையிலிருந்து காட்பாடி, அரக்கோணம் மற்றும் மயிலாடுதுறைக்கும் தினசரி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. கடந்த 29ஆம் தேதி முதல் நாளை வரை ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று சிறப்பு ரயில்கள் வரும் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எனினும் சென்னையிலிருந்து டெல்லிக்கு ராஜதானி சிறப்பு ரயில் தொடர்ந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஊரடங்கின் காரணமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்க உத்தரவிடக் கோரி தேசிய மக்கள் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான ML ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் தமிழக அரசு அறிவித்த நிவாரணத் தொகை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பலருக்கு இன்னும் போய் சேரவில்லை என்று கூறியிருக்கிறார். இந்த மனு நீதிபதிகள் MM சுந்தரேஷ், ஹேமலதா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டோருக்கு பல்வேறு நலவாரியங்களின் மூலம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். இதுகுறித்து 2 வாரத்தில் விரிவான பதிலளிக்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 61,000த்திற்கும் மேற்பட்டோருக்கு யோகா பயிற்சிகள் மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தொற்று பாதித்தவர்களில் பெரும்பாலானோருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெறும் இடங்களுக்கு சென்று யோகா பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர மூலிகை பானங்கள், நவதானியங்கள் உள்ளிட்ட ஆரோக்கிய உணவுகளும், நீராவி பிடித்தல், சுவாசத்திற்கான நறுமண சிகிச்சைகளும் அளிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் 61,000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். தேவையின் அடிப்படையில் இச்சிகிச்சை முறைகள் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். போதைப்பொருள் கடத்தல் மண்டலமாக இந்தியா பயன்படுத்தப்படுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் போதைப்பொருள் கடத்தலை வேறறுக்க மத்திய மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கைகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் வேலூரைச் சேர்ந்த விஜயகுமார் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டதை ரத்து செய்ய கோரிய மனு மீதான விசாரணை நீதிபதிகள் N. கிருபாகரன், VM. வேலுமணி அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்போது இதுவரை போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக தடுப்பு காவல் சட்டத்தில் எத்தனை வழக்குகள் பதிவாகியுள்ளன, அந்த வழக்குகளில் இருந்து எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர், கடந்த 10 ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தலில் எவ்வளவு தொகை சம்பந்தப்பட்டுள்ளது, போதைப்பொருள் தொடர்புடைய வழக்குகள் மற்றும் குற்றங்களை கையாள ஏன் தனிப்பிரிவை உருவாக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி 2 வாரத்தில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான தேதியை உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் புதன்கிழமை வெளியிடுகிறார். தமிழகத்தில் BE, BTech படிப்புகளில் சேர ஆன்லைன் முறையில் கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. இதில் பங்கேற்க மாணவர்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும். கடந்த ஆண்டு மே மாதத்தில் ஆன்லைன் பதிவு தொடங்கிய நிலையில் கொரோனா ஊரடங்கு மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகனுக்கு கொரோனா பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் தேதியை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள அமைச்சர் KP அன்பழகன் ஆன்லைன் பதிவுக்கான தேதியை புதன்கிழமை மாலை அறிவிக்கிறார். இதையடுத்து கலந்தாய்வுக்கான பதிவு விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் உட்பட தமிழகத்தில் உள்ள காய்கறி மற்றும் மீன் மார்க்கெட்டுகளை திறப்பது குறித்து குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் OPS-ஐ சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்தார். துணை முதலமைச்சர் அவர்களும் முதல்வரோடு நாங்கள் கலந்து பேசி, உயர் அதிகாரிகளை கலந்து பேசி விரைவாக முடிவெடுத்து நல்ல தீர்வு காண்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு மனதிற்கு திருப்தியாக இருக்கிறது. ஆகவே விரைவாக அனைத்து மார்க்கெட்டுகளும் முறைப்படி திறப்பதற்கும், கட்டுப்பாடுகளை விதி மீறல் இல்லாமல் கட்டுப்பாடுகளோடு திறப்பதற்கும் வணிகர்களும் அரசு துறை அதிகாரிகளும் ஒரு கமிட்டிகளை அமைக்கப்பட்டு விரைவாக நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் என்பதை பேரமைப்பு சார்பாக தெள்ள தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா கால ஊரடங்கில் வழங்கப்பட்டுள்ள சில தளர்வுகள் சென்னை வாசிகளின் பழைய வாழ்க்கையை மீட்டெடுக்க தொடங்கி இருக்கிறது. பட்டினப்பாக்கம் கடற்கரையில் துள்ளி விளையாடும் அலைகளோடு காதலர்கள் அளவலாவும் காட்சிகளே இதற்கு சான்று. மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் சென்னை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு.
உலகையே கட்டி போட்ட கொரோனா பரவல் மக்களை உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் முடக்கி போட்டிருக்கிறது. 6ஆம் கட்ட ஊரடங்கில் வழங்கப்பட்ட சில தளர்வுகளால் புற்றீசலாய் புறப்பட்ட மக்கள் வெளியில் நடமாடத் தொடங்கியுள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை திருவிழா கோலம் பூண்டுள்ளதும் அங்கு மீன் சந்தை மீண்டும் செயல்படுவதுமே இதற்கு சான்று. பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் வெளி உலக தொடர்பே இல்லாமல் குழந்தைகள் வீட்டில் முடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் புத்துணர்ச்சி பெறுவதற்கு ஏதுவாக குடும்பம் குடும்பமாக கடற்கரை அலைகளுடன் நனைந்து கரைய வந்துள்ளனர். பசங்க ரொம்ப நாளாக வீட்டிலே இருந்தாங்களே, அவங்களும் வீட்டுள்ளே இருந்துட்டு அம்மா அப்பா மூஞ்சியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிறக்காண்டி இன்றைக்கி பீச்சுக்கு ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான். பட் கவர்மெண்ட்டு சொல்கிறது மாதிரி எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் மெஷர் பண்ணிவிட்டு பையனோட சந்தோஷத்துக்காண்டி நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். விளையாட்டு வீரர்களையும் இந்த ஊரடங்கு விட்டு வைக்கவில்லை. 4 மாதங்களாக வீட்டிலேயே முடங்கி கிடந்தவர்கள் அரசு வழங்கிய தளர்வுகளால் கடற்கரை மணலில் அந்தரத்தில் பறந்து அந்தி பொழுதை அலங்கரித்தனர். இங்கே நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் அப்படியே இது பண்ண விட்டாங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு உடம்பு ரீதியாக வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி உள்ள ப்ராக்டிஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் எதிர்ப்பு சக்திலாம் ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருந்தால் ரொம்ப சோம்பேறித்தனம், நமக்கு டைமிங் சாப்பாடு கிடைக்கிது, அது ரொம்பவே வெறுப்பாக இருக்குது. என்ன சாப்பாடுறது கூட ஒரு வேலையாக பார்த்துடுறோம், அதுமாரி நிலமை வந்துச்சு. அப்போலாம் அது ரொம்பவே கஷ்டம்தான். அது ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா அது டைமிங் சாப்பிட்ற மாரி ஒரு இதுவாக இல்லை. மற்றபடி ரொம்பவே வெறுப்பாக இருந்துச்சு. அதுவும் வீட்டில் இருந்தால் ரொம்பவே நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம், மோஸ்ட்லி வெளியில் சுற்றி போனோம். காதலர்களின் அன்பு பரிமாற்றம் அலைகடலின் ஓசையையும் மிஞ்சியது. சிலரின் அத்துமீறல்கள் குடும்பங்களுடன் வந்திருப்பவர்களை சற்று முகம் சுளிக்கவும் வைத்தது. மொத்தத்தில் பட்டினப்பாக்கம் கடற்கரை பொதுமக்களின் வருகையால் பழைய சிங்கார சென்னையாக துளிர்விடத் தொடங்கியுள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்டினுடன் செய்தியாளர் சடையாண்டி. சூர்யாதேவி என்பவரும் திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்திரனும் சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவதூறு பரப்புவதாக போரூர் உதவி ஆணையர் சம்பத்திடம் நடிகை வனிதா புகார் அளித்துள்ளார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வனிதா, இருவரும் பிரபலம் அடைவதற்காக தன்னை பற்றி அவதூறு பரப்ப முயல்வதாகவும் இந்த விவகாரத்தில் 2 நாட்களில் நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்துள்ளதாகவும் கூறினார். சூர்யாதேவியும் ரவீந்திரனுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அவங்க தான் இதை பின்னணியில பண்ணிட்டு இருக்காங்க. இது பெரிய ஒரு அது அவர் சொல்லுவார் என்ன மேட்டர்னு. ஆனா வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்தெல்லாம் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பத்தி. எனக்கும் அவங்களுக்கும் பர்சனல் கனெக்டும் இல்ல, ப்ரொஃபஷனல் கனெக்டும் இல்ல. நாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட பேசியிருக்கோம். 2 டேஸ்க்குள்ள இன்னைக்கு நாளைக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம். அவருக்கு புரிய வச்சுட்டேன் உண்மையான ஆக்ஷன் எடுக்க போறாங்க. அப்போ இந்த சூர்யாதேவி யாருங்கிறது தெரியும், அவங்க பின்னணி தெரியும், உண்மைகள் எல்லாம் வந்து ஆதாரத்தோட வச்சிருக்கோம். தனது திருமண விவகாரம் தனிப்பட்ட விஷயம் என்றும் அதில் தொடர்பில்லாத யாரும் தலையிடவோ விவாதிக்கவோ வேண்டாம் என்றும் நடிகை வனிதா கேட்டுக் கொண்டுள்ளார். தனது திருமண விவகாரத்தில் சின்ன சிக்கல் இருப்பதாகவும் அதை பற்றி பேசி தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எனக்கு வாழ்க்கையில ஒரு துணை வேணும்னு நான் ஒரு முடிவு எடுத்து ஒரு நேர்மையா ஒரு விஷயம் பண்ணணும்னு இறங்கி ஒரு மத்தவங்க மாதிரி ஏமாத்திட்டு தப்பு பண்ணலன்னா அதுல ஒரு சின்ன சிக்கல், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது லீகலா வந்து லாயர்ஸ் பார்த்துப்பாங்க. இதுக்காக என் கேரக்டரை பத்தி தப்பா பேசுறதும் என்னை பத்தி வந்து கீழ்த்தனமா யாராவது பேசினாங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாகிறேன். என் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, வெளியில போறது கூட பயமா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் ராணுவ வீரரின் தாய் மனைவியை தீரன் படம் பாணியில் கொன்றுவிட்டு 80 சவரன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர்.
தீரன் படத்தில் வீட்டில் இருப்பவர்களை கொடூரமாக தாக்கிவிட்டு கொள்ளையடிப்பது போன்று ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு சம்பவம் காளையார் கோவிலில் நடந்துள்ளது. லடாக் எல்லையில் நாட்டை காக்க போராடி கொண்டிருக்கும் ராணுவ வீரரின் தாய் மனைவியை கொடூரமாக அடித்து கொன்றுவிட்டு கொள்ளை சம்பவத்தை ஒரு கும்பல் அரங்கேற்றியுள்ளது. ராணுவ வீரரின் வீட்டை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்ட கொடூர குற்றவாளிகள் யார்? சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள முடுக்கூரணி கிராமத்தில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சந்தியாகு. இவரது மனைவி ராஜகுமாரி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் ஸ்டீஃபன் லடாக் எல்லையில் ராணுவ வீரராக பணிபுரிந்து வருகிறார். இளைய மகன் ஜேம்ஸ் ராஜா உத்தரப்பிரதேசத்தில் ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார். சந்தியாகுவின் குடும்பமே ராணுவ குடும்பம் என்று அந்த ஊர் மக்களால் அழைக்கப்படுகிறது. முடுக்குரணி கிராமத்தில் தனியாக தோட்டத்திற்குள் உள்ள வீட்டில் சந்தியாகு, அவரது மனைவி ராஜேஸ்வரி, மூத்த மகன் ஸ்டீஃபனின் மனைவி சினேகா, அவரின் 8 மாத கைக்குழந்தை வசித்து வந்தனர். இளைய மகன் ஜேம்ஸ் ராஜாவின் குடும்பத்தினர் காரைக்குடியில் வசித்து வருகின்றனர். வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தோட்டத்தில் திங்கட்கிழமை இரவு வேலை நடந்ததால் சந்தியாகு அங்கு சென்று விட்டார். வீட்டில் சந்தியாகுவின் மனைவி, மருமகள், கைக்குழந்தை ஆகியோர் இருந்தனர். அதிகாலை குழந்தை அலறல் சத்தம் கேட்டு சந்தியாகு வீட்டு வழியாக தோட்ட வேலைக்கு சென்றவர்கள் போய் பார்த்துள்ளனர். அப்போது இரத்த வெள்ளத்தில் மாமியார் ராஜகுமாரி, மருமகள் சினேகா இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா நோய் தொற்று காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதால் தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. எனவே இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கான நெறிமுறைகளை மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. எந்தெந்த வகுப்புகளுக்கு எந்தெந்த கால அளவுகள் மட்டும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்கிற நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். கீதன், நீங்க தொடரலாம். அது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தற்பொழுது சில நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாணவர்களுக்கு எவ்வளவு நேரம் அந்த வகுப்புகளை நடத்த வேண்டும் என்கின்ற அந்த விதிமுறைகள் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 45 நிமிடங்களுக்கு 2 வேளைகளாக அந்த வகுப்புகளை நடத்த வேண்டும் என்றும், 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 45 நிமிடங்களுக்கு 4 பாட வேளைகளை ஆன்லைனில் நடத்த வேண்டும் என்பதும் இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலாக இருக்கின்றது. ஏற்கனவே மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் NCERT-இடம் சில விதிமுறைகளை கேட்டிருந்தன. அதன்படி NCERT-னுடைய இந்த விதிமுறைகளை பின்பற்றிதான் தற்பொழுது மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இந்த விதிமுறைகளை சொல்லியிருக்கின்றது. மாணவர்களுடைய உடல்நலனை கருத்தில் கொண்டு தற்பொழுது இந்த வழிகாட்டுதல்களை மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றது. எந்தெந்த வகுப்புகளுக்கு எந்தெந்த கால அளவுகள் தற்போது வகுக்கப்பட்டிருக்கின்றன? என்ன சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப நேரம் ஆன்லைன் வகுப்புகளில் உட்கார வைக்கிறாங்க, அதனால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தொடர்ந்து கல்வியாளர்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் இருந்தது. இந்த கால அளவு நெறிமுறைகள் என்பது தொடர்ந்து பள்ளிகளுக்கு வழங்கப்படுமா? அந்த அளவுகள் என்பது என்னென்ன, எந்தெந்த வகுப்புகளுக்கு? அது மழலையர் வகுப்புகளை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கு அரை மணி நேரம் மட்டுமே அவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளை நடத்த வேண்டும் என்பது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலாகும்.
அதே போல 6 முதல் அந்த 8ஆம் வகுப்பு வரை 45 நிமிடங்களுக்கு 2 ஆன்லைன் 2 பாட வேலைகளை நடத்த வேண்டும். அதே போல 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 45 நிமிடங்களுக்கு 4 பாட வேலைகளை நடத்த வேண்டும் என அந்த வகுப்பு வாரியாக அவர்கள் அந்த பிரித்து தற்பொழுது அந்த வழிகாட்டுதல்களை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். முக்கியமாக இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலமாக மாநில அரசுகளுக்கு அனுப்பப்பட்டு அது விதிமுறையாக பின்பற்றுவதற்கும் இது வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்டு வரப்படும் என்பதே எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் என்சிஆர்டியினுடைய விதிமுறைகளை பின்பற்றிதான் தற்பொழுது இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு எவ்வளவு நேரம் பாடங்களை எடுக்க வேண்டும் என்பன அந்தந்த மாநிலங்கள் பின்பற்றி வருகின்றன. அதன் அடிப்படையில் இது மாநிலங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இந்த முறைகளை பின்பற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தற்போது ஆன்லைன் வகுப்புகளுக்கான நேர நெறிமுறைகள் உள்ளிட்டது தொடர்பான புதிய நெறிமுறைகளை வகுத்து வெளியிட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கீதன். மதுரை பாலமேட்டில் தன்னுடன் வளர்ந்த பசுவை பிரிய மனமில்லாமல் காளை மாடு பாச போராட்டம் நடத்திய காட்சி பலரையும் நிகழ வைத்த நிலையில் 24 மணி நேரத்தில் அந்த பசுமாடு மீண்டும் அதே ஊருக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. பாலமேடு மஞ்சமலையைச் சேர்ந்த முனியாண்டி என்பவர் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டு ஆசையாக வளர்த்த பசுவை வேறு ஒரு ஊர்க்காரருக்கு விற்றார். அந்த பசுவுடன் வளர்ந்த கோயில் காளை பசுவை எடுத்துச் செல்ல விடாமல் வாகனத்தையே சுற்றி சுற்றி வந்து பாச போராட்டம் நடத்தியது. இந்த காட்சிகள் பலரையும் நிகழ வைத்தது. இந்நிலையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஜெயபிரதீப் அந்த பசுவை விலைக்கு வாங்கி மீண்டும் பாலமேடு மஞ்சமலை கோவில் வளாகத்தில் உரியவர்களிடம் ஒப்படைத்தார். ராமர் பெயர்ந்த அயோத்தி நேபாளத்தில் தான் இருப்பதாகவும் ராமர் இந்தியரே அல்ல என்றும் அந்நாட்டு பிரதமர் KP சர்மா ஒலி கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராமர் கோவில் வழக்கு இந்தியாவில் சுமூகமாக முடிவுக்கு வந்த நிலையில் தற்போது ராமர் பெயரில் மற்றொரு சர்ச்சையை கிளப்பியுள்ளார் நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி. இந்தியா நேபாளம் இடையே உள்ள சர்ச்சைக்குரிய எல்லை பகுதிகளை தங்களது நாட்டின் வரைபடத்துடன் இணைத்து முதலில் இந்தியாவுடன் மோதல் போக்கை தொடங்கிய அந்நாட்டு பிரதமர் பின்னர் இந்தியாவின் தனியார் செய்தி தொலைக்காட்சிகளுக்கு அந்நாட்டில் தடை விதித்தார். இந்த நிலையில் தற்போது ராமர் இந்தியரே அல்ல என கூறி பண்பாடு மற்றும் கலாச்சார ரீதியிலும் இந்தியாவுடன் மோத தொடங்கியுள்ளார். வால்மீகி ராமாயணத்தை நேபாளத்தில் மொழிபெயர்த்த கவிஞர் பானு பகத்தாவின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் சர்மா ஒலி கலாச்சார ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக நேபாளம் இருப்பதாகவும் தங்களது நாட்டின் வரலாற்று தரவுகளை இந்தியா திரித்து கூறியுள்ளதாகவும் கவலை தெரிவித்தார். இந்திய இளவரசருக்கு நாம் சீதையை மணமுடித்து கொடுத்ததாக இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அயோத்தியை சேர்ந்த இளவரசனுக்கு தான் சீதையை கொடுத்தோமே தவிர இந்தியாவுக்கு கொடுக்கவில்லை என்று தெரிவித்தார். நேபாளத்தின் பிர்குஞ்ச் என்ற இடத்துக்கு மேற்கேதான் அயோத்தி என்ற சிறு கிராமம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி பிற்கால இந்தியர்களால் உருவாக்கப்பட்டது எனவும் அது பண்டைய ராமர் ஆட்சி செய்த நகரமில்லை எனவும் கூறியிருக்கிறார். நேபாள பிரதமரின் கருத்துக்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது தொடர்பாக பேசிய பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் விஜய் சோன்கர் சாஸ்திரி மக்களின் நம்பிக்கைகளுடன் இந்திய கம்யூனிஸ்டுகள் விளையாடுவது போல் நேபாள கம்யூனிஸ்டுகளும் விளையாடுவதாக விமர்சித்திருக்கிறார். அதேபோல இந்து மத தலைவர்களும் ராமர் கோவில் அறக்கட்டளையை சேர்ந்தவர்களும் நேபாள பிரதமரின் கருத்துக்கு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து நம்ம ஊர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க 700 படுக்கைகள் கொண்ட கேர் சென்டர் தயார் நிலையில் இருப்பதாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றுக்கு 222 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 94 பேர் குணமாகி வீடு திரும்பிய நிலையில் ஒருவர் மட்டும் மரணமடைந்தார். இதுகுறித்து பேசிய ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மூலமே அதிக பாதிப்பு ஏற்படுவதாகவும் எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்.
கொரோனா ஊரடங்கு காரணமாக உலக பிரசித்தி பெற்ற படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவிலில் ஆடி வெள்ளிப்பெருக்கு விழா ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் லட்சக்கணக்கானோர் குவிந்து மொட்டையடித்து காதணி விழா நடத்துவது இந்த கோவிலின் சிறப்பம்சமாகும். அரசின் மறு உத்தரவு வரும் வரை வெள்ளிப்பெருக்கு ரத்து என்றும் நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மதுக்கூர் வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஓட்டுநர் ஒருவருக்கு பெருந்தொற்று உறுதியானதை அடுத்து அந்த அலுவலகத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. அந்த அலுவலகத்தில் பணியாற்றிய 20 ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடிக்கூண்டு பாலத்தில் டாஸ்மாக் மேற்பார்வையாளர் சகாய செல்வன் மீது மிளகாய் பொடி தூவி 4 லட்சம் ரூபாய் கொள்ளை முயற்சி நடந்தது. அழகப்பபுரம் டாஸ்மாகில் இருந்து நாகர்கோவில் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வழிமறித்து தாக்கிய 3 பேர் பணத்தை பறிக்க முயன்றனர். சகாய செல்வன் கூச்சலிட்டதால் அவர்கள் தப்பியோடினர். இதுகுறித்து 5 கிராமம் போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 750 கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை குமரகோவில் தெருவில் தனியார் கிடங்கில் நகராட்சி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இந்த பிளாஸ்டிக் சிக்கியது. பிளாஸ்டிக்கை பதுக்கியவருக்கு 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் திருநாய்களின் தொல்லை அதிகமாக உள்ளதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியகுளம் நகர் முழுவதும் நாய்கள் கூட்டம் கூட்டமாக சென்று சாலையில் நடந்து செல்பவர்களை துரத்தி கடித்து வருகின்றன. இதனால் அச்சத்துடனே செல்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் அருகே நத்தம் கிராமத்தில் அதிகாலையில் அடுத்தடுத்த 2 கோவில்கள் வீடுகளில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை திருடிய கும்பலைச் சேர்ந்த ஒருவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருட்டில் ஈடுபட்டு தப்பியோடிய மேலும் 2 பேரை சோழவரம் போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. ராஜஸ்தானில் துணை முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து சச்சின் பைலட் நீக்கப்பட்டுள்ளார். அதேபோன்று மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. ஜெய்ப்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் கூட்டம் இன்று மீண்டும் நடைபெற்றது. கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் KC வேணுகோபால், அஜய் மக்கான், ரண்டீப் சிங் சுர்ஜிவாலா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 102 எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சச்சின் பைலட்டை கட்சித் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமையை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோன்ற அதிருப்தி எம்எல்ஏக்கள் அனைவரையும் கட்சியை விட்டு நீக்க வேண்டும், கூட்டத்தில் பங்கேற்காத எம்எல்ஏக்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்தின் நிறைவாக துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு அமைச்சர்கள் 2 பேரை அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டனர். மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்தும் சச்சின் பைலட் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய தலைவராக கோவிந்த் சிங் நியமிக்கப்பட்டிருப்பதாக ரண்டீப் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 109 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தோடு ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ராவை முதலமைச்சர் அசோக் கெலாட் சந்தித்தார். அப்போது சச்சின் பைலட் உட்பட 3 பேர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து அசோக் கெலாட் எடுத்துரைத்தார். ராஜஸ்தானில் ஆளும் கட்சியில் குழப்பம் நிலவி வரும் சூழலில் பாஜக மூத்த தலைவர்கள் விரைவில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது முதலமைச்சர் அசோக் கெலாட்டை சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடக் கோரி சபாநாயகரை சந்தித்து வலியுறுத்துவது பற்றி முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது. ஆட்சியர், நீதிபதி, SP என திண்டுக்கல் மாவட்டத்தின் 8 முக்கிய உயர் பதவிகளை பெண்கள் அலங்கரித்து வருகின்றனர். இந்த பெண் ஆளுமைகள் குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றிருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் எனும் பாரதியாரின் பாடல் வரிகளுக்கு உயிர்வூட்டும் வகையில் தமிழ்நாட்டிற்கே முன்னுதாரணமாக திகழ்கிறது திண்டுக்கல் மாவட்டம். ஆட்சியராக விஜயலட்சுமி செயலாற்றி வருகிறார். முதன்மை நீதிபதியாக ஜமுனாவும், காவல்துறை SP-யாக ரவுளி பிரியாவும், வனத்துறை அதிகாரியாக வித்யாவும் உள்ளனர். மாவட்ட வருவாய் அலுவலராக உஷா, திட்ட அலுவலராக கவிதா என திண்டுக்கல் மாவட்டத்தில் 8 முக்கிய பதவிகளிலும் பெண் அலுவலர்களே உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஒரு நல்ல அதிகாரிகளாக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் அவங்கள வரவேற்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு திண்டுக்கல் மாநகரத்திலையும் சரி, இருக்கக்கூடிய கிராமப்புறங்களையும் சரி, பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு பெண்ணாக இருந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இருக்குது. இது தவிர திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 14 ஊராட்சி ஒன்றியங்களில் 11 ஊராட்சி ஒன்றிய தலைவர்களாக பெண்களே உள்ளனர். 33% இடஒதுக்கீடு கேட்டு பெண்கள் போராடி வந்த சூழலில்
முக்கிய பதவிகள் அனைத்தையும் பெண்களுக்கே கொடுத்து மற்ற மாவட்டங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது திண்டுக்கல். பாலியல் கொடுமைகளா இருக்கட்டும், இல்ல கொள்ளை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்ல வேலை சமுதாய சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு ஆண் அதிகாரியா இருக்கும்போது போய் பார்க்கும்போது ஆணாதிக்க சிந்தனையோட அதை நெருங்குறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த அடிப்படையில பெண்கள் இருக்கும்போது அதுக்கு ஒரு தீர்வு காணும் வகையில எதிர்காலத்துல இந்த மாவட்டத்துல சிறப்பா இவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பெண்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் சூழலில் திண்டுக்கல் நிர்வாகத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பது மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வெளிச்சத்தை பாய்ச்சியுள்ளது. நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து சங்கர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் நோக்கில் வரும் 19 முதல் 26ஆம் தேதி வரை கடைகளை மூட வர்த்தக சங்கத்தினர் முடிவெடுத்திருக்கிறார்கள். உத்தமபாளையம் பேரூராட்சி அலுவலகத்தில் பேரூராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர், வணிகர்கள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது பால், காய்கனிகள், மளிகை கடைகளை தவிர மற்ற கடைகள் அனைத்தையும் மூட முடிவெடுக்கப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக பொய்க்கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவல்லிக்கேணியில் மருத்துவ முகாமை அமைச்சர் ஜெயக்குமார் தொடக்கி வைத்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கொரோனா தொற்று எப்போது முழுமையாக குறையும் என்பது உலக சுகாதார மையத்திற்குத்தான் தெரியும் என்றார். முதலமைச்சர் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். தந்தை மகன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளராக இருந்த பால்துரை ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். சாத்தான்குளம் வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் காவலில் இருந்தபோது உயிரிழந்த வழக்கில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் கைதான உதவி ஆய்வாளராக இருந்த பால்துரை உடல்நலக்குறைவால் தூத்துக்குடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவர் ஜாமீன் கோரி தூத்துக்குடி முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே நாங்கூரில் குழாய் பதிக்கும் பணியின் போது கேல் நிறுவன வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. மாதானம் முதல் மேமாத்தூர் வரை 29 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் அமைக்கப்பட்டு பழையபாளையத்தில் உள்ள ONGC எண்ணெய் கிடங்குகள் கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாங்கூரில் குழாய் புதைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குழாய் புதைத்த பிறகு அதில் உள்ள தூசிகளை அகற்ற கம்ப்ரஸர் இயந்திரம் கொண்டு அழுத்தம் கொடுக்க முற்பட்டுள்ளனர். அப்போது அந்த இயந்திரம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 3 இளைஞர்களை 10க்கும் மேற்பட்டோரை கொண்ட கும்பல் துரத்தி அரிவாளால் வெட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். பழனியை அடுத்த புது ஆயக்குடியைச் சேர்ந்த அலெக்ஸ், வைரவன் கோவில் பகுதியைச் சேர்ந்த கணேசன், சாமி தியேட்டர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் ஆகியோர் மதனபுரத்தில் இருசக்கர வாகனத்தில் திங்கட்கிழமை இரவு வந்து கொண்டிருந்தனர். அப்போது இருளில் பதுங்கியிருந்த 10க்கும் மேற்பட்டோரை கொண்ட கும்பல் 3 பேரையும் சரமாரியாக தாக்கியது. இந்த சம்பவத்தில் நிகழ்விடத்திலேயே அலெக்ஸ் உயிரிழந்தார். கணேசன் படுகாயமடைந்த நிலையில் ஆனந்தன் தப்பிச் சென்றார். நிகழ்விடத்தில் மாவட்ட SP ரவளி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கும் சிறப்பு குழுவினர் 10க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுவாச மூலிகை பொடியை இலவசமாக வழங்கி வந்த வர்ம வைத்தியருக்கு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். காரைக்குடி அருகே உள்ள கல்லல் பகுதியைச் சேர்ந்த காந்தி சரவணன் வர்ம வைத்தியம் செய்து வருகிறார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சளி மற்றும் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியரின் அனுமதியுடன் சுவாச மூலிகை பொடியை இலவசமாக வழங்கி வந்தார். இதன் மூலம் ஏராளமானோர் குணமடைந்த நிலையில் வைத்தியருக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டதை எதிர்த்து பாகூர் தொகுதி முன்னாள் MLA தனவேலு தாக்கல் செய்த மனுவிற்கு தேர்தல் ஆணையம் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் பாகூர் தொகுதி காங்கிரஸ் MLA-வாக இருந்த தனவேலு துணைநிலை ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான ஊழல் பட்டியலை அளித்தார். இதனையடுத்து அவரது MLA பதவியை பறித்து சபாநாயகர் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனவேலு தொடர்ந்த வழக்கு நீதிபதி ரவிச்சந்திர பாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்றும் உத்தரவிட வேண்டும் என்றும் தனவேலு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
இதற்கு சபாநாயகர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், ஏற்கனவே எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் பாகூர் தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டதாக விளக்கம் அளித்தார். இதனையடுத்து 4 வாரங்களில் பதிலளிக்க புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் 2 புலிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட காட்சி இணையத்தில் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அடர்ந்த வனப்பகுதிக்குள் 2 புலிகள் ஆக்ரோஷமாக சண்டையிடும் வீடியோவை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி விகாஷ் துபே மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது தெரியவந்துள்ளது. இவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்ததும் அவரது வங்கிக் கணக்கிலும் மிகப்பெரிய தொகை இல்லாததும் அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதனால் விகாஸ் துபேவின் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரின் பட்டியலை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது தவிர்த்து விகாஸ் துபே வேறு ஏதாவது தொழிலில் தனது பணத்தை முதலீடு செய்திருந்தாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெறுகிறது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் புதன்கிழமை வெளியாகும் என மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் திங்கட்கிழமை வெளியான நிலையில் பொக்ரியால் தனது டுவிட்டர் பக்கத்தில் 10ஆம் வகுப்பு முடிவுகள் புதன்கிழமை வெளியாகும் என அறிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நாடு முழுவதும் சுமார் 18 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். தேர்வு முடிவுகளை cbse.nic.in மற்றும் results.nic.in ஆகிய இணையதளங்களின் வாயிலாக மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.